டேய் என்னடா இது இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. என்ன கொடூரமா இருக்கு. பழைய யுவன் வேணும் சார். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ இது ஒரு ஃபன் ஆர் இது ஒரு கிரிட்டிசிசம் அந்த மாதிரியா கூட இருக்கலாம். மேபி யாராவது அஃபண்ட் ஆனா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இது நான் வந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு ஜோன்ல தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மெயின் ரீசன் என்னன்னா, நீங்க இந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஐ எம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவன் சங்கர் ராஜா. கான்டெஸ்ட்லாம் நான் போயிருக்கேன். ரொம்ப எனக்கு யுவன் சங்கர் ராஜானா அவ்வளோ பிடிக்கும். இப்போ த ஸ்பார்க் அப்படின்னு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நீங்கள் விஜயண்ணா மூவிலேருந்து வந்த சாங்கை வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஒரு காலத்தில் ஊரையே ஓட விட்ட சங்கத்திலேருந்து வந்தவன்டா நான். எங்களையே இப்படி குவைட் ஆக்கிட்டீங்களே. நோ விபி நோ. என்ன செய்யணும் செய்யறானுங்கண்ணா, எந்த பக்கம் திரும்பினாலும் செய்யறானுங்க. சரி, பீயிங் அ விஜய் ஃபேன் எங்களுக்கு வந்து ட்ரோல்ஸ்லாம் வந்து ரொம்ப பழைய மேட்டர். அதெல்லாம் நிறைய நாங்கள் தாண்டிட்டோம். சுறா, வேட்டைக்காரன், வில்லு, குருவி அப்ப இருந்தே எங்களை வச்சு செஞ்சுட்டு இருந்தானுங்க. இந்த சோஷியல் மீடியாலாம் பூம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்கூல் காலேஜஸ்லாம் தரமா செஞ்சுதான் அமைச்சிருக்கிறானுங்க. எங்களுக்கு அதெல்லாம் ஒரு புது மேட்டரே கிடையாது. அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் ஃபேஸ் பண்ணிடுவோம். பட் இந்த விஷயம் வந்து யுவன், என்னோட எல்லா எமோஷன்லையும் யுவன் இந்த ட்ரக் டீலரோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். என்னால் ஏற்றுக்க முடியல. நெசம் ட்ரக் தீந்து போச்சு மாமே. இந்த 2K கிட்ஸுக்குன்னு ஒரு சின்னதா ஒரு ஹிஸ்டரியை ஞாபகப்படுத்தணும்னு எனக்கு ஒரு ஆதங்கம். ஏன்னா ட்ரோல் பண்ணுங்கடா, நான் வேணான்னு சொல்லல, பட் ஒரு ரீசனபிளா ட்ரோல் பண்ணுங்க. ஒரு காலத்துல ஒரு ஃபிளாப் மியூசிக் டைரக்டரா இருந்த ட்ரக் டீலர் ஒரு பெஸ்ட் மியூசிக் டைரக்டரா கன்வெர்ட் ஆகுறாரு. லைனா அவர் பண்ண ஃபர்ஸ்ட் சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பெருசா கிளிக் ஆகல. இவர் வந்து ஒரு ராசி இல்லாத மியூசிக் டைரக்டர்னு சொல்லப்பட்ட காலங்கள் தாண்டி இவர் போட்ட பாடல்கள் எல்லாமே பயங்கரமா பேசப்படுது, நல்லா இருக்கு அப்படின்னு கொண்டாடப்படுறாங்க. அங்கிருந்து த கிங் ஆஃப் பிஜிஎம், இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமாடா உங்களுக்குலாம்? உங்களுக்கு தான் நிறைய லிஸ்ட்டை வச்சிருக்கிறேன் வரேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காலத்தில் வந்து இளையராஜா சாரோட பேர் போட்டிருந்தா என்ன மூவி என்ன ஏதுன்னெலாம் தெரியாமல் போய் ஆடியன்ஸ் வந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் தான் இளையராஜான்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நான் தான் இளையராஜா. அதுக்கடுத்து அந்த பாக்கியம் வந்து ஏஆர் ரஹ்மான் சாருக்கு இருந்தது. அவரோட பேர் போஸ்டரில் இருக்கா, அப்படியே போய் உட்காந்து தியேட்டரில் படம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா அப்படிங்கிற அந்த பேர் இருக்குது அப்படின்னா யார் படம் என்ன படம்லாம் நாங்கள் பார்க்குறது இல்லை. நாங்கள் அப்போது தாராளமாக தியேட்டரோ ஆர் எனி அதர் பிளாட்ஃபார்ம், மியூசிக் பிளாட்ஃபார்மில் வந்து அந்த சாங்ஸை வந்து நாங்கள் டவுன்லோட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்த காலங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னை 6,28,000 அதுல எல்லாம் யார் ஹீரோ யார் டைரக்ட்னு தெரியாது, யுவன் சங்கர் ராஜான்னு பேர் இருக்குது, அவ்வளோதான். அதே மாதிரி காதல் கொண்டேன், பானகாத்தாடிலாம் ரிலீஸ் ஆகி இப்போ 15வது வருஷம். இன்னைக்கு சன் மியூசிக்கில் வந்து அது ரிலேட்டடாக போஸ்டர்ஸ் போட்டிருக்காங்க. அப்போல்லாம் எனக்கு சமந்தாலாம் யாருன்னே தெரியாது. கழுகு படம் அதெல்லாம் யார் ஹீரோ என்ன இதெல்லாம் தெரியாது. மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. உங்களுக்கெல்லாம் தெரியாத மேட்டர் ஒன்று சொல்கிறேன். குங்குமப்பூவும் கொஞ்சுப்புறாவும் சொல்லி ஒரு படம் இருக்குது. அதெல்லாம் யார் ஹீரோ யார் ஹீரோயின் என்ன கான்செப்ட்னே தெரியாது எங்களுக்கு. யுவன் சங்கர் ராஜான்னு பேர் இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி 16 நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் நடித்த படம் 16 ஒரு நல்ல கண்டென்ட். நீங்கள் பார்க்கணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் யுவனோட நேமுக்காகவே போய் பார்க்கப்பட்ட படங்கள். அவரோட போஸ்டரில் யுவன் சங்கர் ராஜான்னு பேர் இருக்குது. அதாவது எங்கள் பாஷையில சொல்லணும்னா ட்ரக் டீலரோட இருக்கு. அப்ப நாங்க அந்த ட்ரக்கை கன்சியூம் பண்றதுக்காகவே நாங்க தியேட்டர் போன காலங்கள் இதெல்லாம். அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜாவோட பீக் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, பூவெல்லாம் கேட்டுப்பார் சூர்யாவும் ஜோ மேம் நடிச்ச படத்துல வந்து அந்த படத்தோட டைம்ல இருந்து கிட்டத்தட்ட பிரியாணி படம் டைம் வரைக்கும் 2013 அவரோட 110வது படம் வரைக்குமே he was completely எக்ஸ்ட்ரீம் பீக்னா
ஆல்பம் எல்லாமே ஹிட், ஒரு பாட்டு கூட சும்மா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, எக்ஸ்ட்ரீமா ஹிட். இதுக்கப்புறம் தான் எங்க ட்ரக் டீலரோட டார்க் சைடு வந்து இதுக்கு அடுத்து தான் ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 2013 அடுத்து ஒரு 3 வருஷத்துக்கு ஆல்பமாவே அவரோட படம் வந்து எதுவுமே ஃபுல்லா எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள் 2016 தர்மதுரையும் சென்னை 6,28,000 இந்த 2 படம் தான் ஆல்பமாவே ஒரு சக்சஸ் ரேஷியோ. இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நெஞ்சம் மறப்பதில்லை, பியார் பிரேம காதல், அதுக்கடுத்து 2022 லவ் டுடே தான் ஆல்பமா ஹிட் ஆனது. இந்த மாதிரியான டஃப் டைம்ஸ்ல வந்து எங்களுக்கு எங்க ட்ரக் டீலர் கொடுத்தது பெஸ்ட் பிஜிஎம் ஸ்கோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் டீலக்ஸ், இரும்புத்திரை, சுல்தான் படம்லாம் ஒன்லி இவர் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் தான் அந்த படத்திலே ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பேக் போன் அந்த படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும்தான். மாநாடு, லத்தி படத்தில் ஒரு தீம் இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச தீம், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இப்போ கடைசியாக கருடன், அதுலேயும் பிஜிஎம் ஸ்கோர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸ்டார், அதுலேயுமே எங்கள் ட்ரக் டீலர் வந்து அவரோட ட்ரக் சப்ளைவை கரெக்டாக பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரியான ஒரு 2013 அடுத்து ரொம்ப வருஷம் கேப் ஆகி தான் அவருக்கு ஆல்பம் ஹிட் ஆச்சு. இதுக்கு இடையில வந்து பிஜிஎம்ஸ் மட்டும் தான் நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இப்படி இருந்த காலகட்டங்களில் யுவனோட அன்பாப்புலர் சாங்ஸ் தான் எங்களுக்கு இருந்த மிகப்பெரிய பேக் போன். இந்த பாடல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா நீங்க ரொம்ப ஜெம்முங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பாடல்கள் நாங்க வச்சிருக்கோம். நீங்க அது ஆல்ரெடி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா யூ கேன் கனெக்ட் வாட் ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் யோகி இந்த படத்துல வந்து யாரோட யார் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் இருக்கும். மோஸ்ட் அண்டர்ரேட்டடான சாங், நீங்க கேளுங்க, அவ்வளோ எனர்ஜியான சாங். அது எல்லா எமோஷனுக்கும் அந்த பாட்டு வந்து கனெக்ட் ஆகும். தயவு செய்து அந்த சாங் கேளுங்க. கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த சாங். அடுத்து ஏகன் படத்தில் வந்து ஓடும் வரையில் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும். பீயிங் அனில் ஃபேன், ஐ எம் ப்ரௌட்லி சேயிங், நான் நிறையா ஏகே சாரோட சாங்ஸ் வந்து கேட்டு வைப் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஆஃப் எங்கள் ட்ரக் டீலர்னால. அதே மாதிரி பில்லா படத்தில் வந்து நான் மீண்டும் நானாக வேண்டும், எங்கள் ட்ரக் டீலரே உங்களுக்கு தான் இந்த சாங்கு, நான் மீண்டும் நானாக வேண்டும். பழைய யுவன் வேணும் சார். இந்த பாட்டில் இடையில அந்த பில்லா தீம் மியூசிக்லாம் வரும், பயங்கர ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஒரு இன்டர்நேஷ்னல் வெர்ஷனை 2007 எங்கள் தலைவன் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணியிருப்பாப்புல. அதே மாதிரி கடம்பன் படத்தில் ஒத்த பார்வையில் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும், பயங்கரமான மெலோடி ட்ராக். அது அந்த படத்தோட ஹீரோ வந்து ஆர்யா. மோஸ்ட்லி இந்த மாதிரியான யுவன் சாங்ஸ் எல்லாம் வந்து பாப்புலர் ஆயிருக்கணும், அது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் எங்களுக்கு. சேர்றா இந்த பிளேலிஸ்ட்லாம் நாங்கள் எங்கடா போய் தேடுறது அப்படின்னா இருக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன்லேயே. நான் த ட்ரக் டீலர் அப்படின்னு சொல்லியே ஒரு பிளேஸ் லிஸ்ட் வச்சிருக்கேன். அதுல நீங்க கேட்ட எல்லா பாடலும் இருக்கும், இன்னும் நிறைய இருக்கு. இந்த மாதிரி யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ் சார், ஏ ரஹ்மான் சாரோட அன்பாப்புலர் சாங்ஸ் வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும், இல்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க we have a lot of connection அப்படின்னா சொல்லுங்க, அதுக்கு தனியா ஒரு வீடியோ பண்றேன், என்னென்ன சாங்ஸ்ன்றது எல்லாத்தையும் நம்ம போடுறோம். அடுத்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 2003 புதிய கீதை எங்கள் தளபதி நடிக்க, யுவன் வாசிக்க, ஆகா எங்களுக்கு ஹெட்ஃபோனில் கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அந்த பாடல். அப்போ வந்து நான் ரொம்ப சின்ன பையன், லேட்டராக தான் அந்த சாங்ஸ் எல்லாம் நான் கேட்க ஆரம்பித்தேன். அதில் வந்து வசியக்காரின்னு சொல்லி ஒரு பாட்டு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி அண்ணாமலை தம்பி இங்கே அட்ட வந்தேன்டா அப்படின்னு ஒரு வெஸ்டர்ன் ப்ளஸ் ஒரு ஃபோக் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த சாங் இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதோட மியூசிக்ஸே வந்து செமையாக இருக்கும். இந்த டைம் பீரியடில் எங்களுக்கு வந்து யுவன் ப்ளஸ் விஜய் அண்ணா காம்போவில் கிடைச்ச ஒரே படம் புதிய கீதை மட்டும்தான். கிட்டத்தட்ட அடுத்து 20 வருஷம் கழிச்சு தான் we are getting to connect with GOAT. அப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷனை இத்தனை வருஷமா நாங்கள் காத்துக்கிட்டு இருந்த அந்த காம்பினேஷன் அமையும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது தெரியுமா, எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா. அதெல்லாம் இப்படின்னு தேனோஸ் மாதிரி ஒரு சொடக்கு போட்டு முடிச்சோம். ஃபஸ்ட்டு விசில் போடு வந்துச்சு, சரி ஏதோ ஓகே. மங்காத்தால ஓப்பன் த பாட்டெல்லாம் கேட்டுட்டு விசில் போடு கேட்கும்போது இப்போ நான் சொன்ன நிறைய அன்பாப்புலர் சாங்ஸே மெலோடி தான், அதில் எதையோ ஒன்று ரீமிக்ஸ் பண்ணி அது போட்டிருக்கலாம். சரி அதையும் விட்டு தொலைஞ்சிட்டோம். மீன் வைல் ஏகே ஃபேன்ஸ் விசஸ் சூர்யா ஃபேன்ஸ், அவங்களுக்கு இந்த மாதிரி எங்கள் தலைவன் ட்ரக் டீலர் ட்ரக்ஸாக சப்ளை பண்ணியிருக்கிறப்பல எங்களெல்லாம் பார்த்தா எவ்வளோ நாள் தான் இந்த சூர்யா ஃபேன்ஸுக்கும் தெரியாமல் ஏகே ஃபேன்ஸுக்கும் தெரியாமல் ஹெட்ஃபோனில் இவங்க பாட்டையே கேட்டு வைப் பண்ணிட்டு இருக்கிறது நாங்கள். சரி எங்கள் தலைவன் கூட நீங்கள் ஒரு காம்போ ஜாயின் ஆகுது வெறியாய் ஹெட்ஃபோன்லாம் தெரிவிக்க போதுரா அப்படின்னா பார்க்குன்னு சொல்லி ஒரு பாட்டை இறக்கி எங்களெல்லாம் காலி பண்ணிட்டேன்னா. பாட்டு எழுதுறாங்க, பாட்டை பாருங்க. சின்ன பசங்களாம் மீமா போட்டிங்களா அடிக்கிறானுங்க. இப்போ எங்கள் ட்ரக் சப்ளையர் வந்து பிஜிஎம் ஸ்கோர்ஸ்லையாவது எங்களை காப்பாற்றிடுவார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். கோட் மூவியில்
பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதே மாதிரி இப்போ இந்த ஸ்பார்க் பாட்டு, இந்த ஒரு மெலோடி சாங், அது என்ன பேருன்னு கூட எனக்கு தெரியல. அப்படியே நமக்கு ப்ரெஷர் ஆகுது. இப்ப நான் சண்டை போடுற மூல செம்ம கோவத்துல இருக்கேன். ஏன்னா இந்த காம்போ திரும்ப நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இதுதான் லாஸ்ட் மூவி அப்படின்னு விஜய் அண்ணா டிக்ளேர் பண்ணுறாங்க, இல்லைனா இன்னும் ஒரு மூவி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இந்த காம்போக்காக நாங்களாம் வெறிகுண்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்படி எங்களை வந்து ஒவ்வொரு நாள் சித்திரவதைப்படுத்துறதுல இந்த விபி அண்ணனுக்கும் ட்ரக் டீலருக்கும் என்னதான் ஆனந்தமோ தெரியல. கொத்து கொத்தா அணில்கள் செத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன், அர்ச்சனா மேம், இந்த வீடியோ நீங்கள் பார்க்க மாட்டீங்க, பார்த்தீங்கன்னா இந்த சாங் வந்து ஸ்கிராப் பண்ணிடுங்க மேடம், முடியல எங்கனால சீரியஸாக. இல்லை அப்படின்னா அன்பாப்புலர் லிஸ்ட்டுன்னு யுவன்ஸோட ஒரு எக்ஸ்ட்ரீம் லிஸ்ட்டே இருக்குது, அதில் ஏதோ ஒரு சாங் எடுத்தாது அதில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு இந்த ஸ்பார்க் பாட்டை மட்டும் வெளியில் கொண்டு வராதீங்க. தயவு செய்து அதை ஏதாவது பண்ணி நிறுத்துங்க. தயவு செஞ்சு இந்த சாங் எப்படியாவது ஸ்டாப் பண்ணுங்க. ஹார்ட் டிஸ்க்கு காணோம்னு சொல்லிடுறீங்க. அந்த மாதிரி ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் இதுல இன்னொரு ஃபேவரட்டான சாங் இருக்கு, வைராஜா வை அப்படின்னு சொல்லி ஒரு மூவி இருக்கு. அந்த படத்தோட டைரக்டர் வந்து ஐஸ்வர்யா ரஜினி. நீ அப்படி வரியா? அவங்க தான் அந்த படத்தோட டைரக்டர். அதுல வந்து நாம் வாழ்ந்திடும் சொல்லி ஒரு பாட்டு இருக்கு, ஒரு பயங்கர மோட்டிவேஷனான சாங். இப்போ தமிழாவோட கொலாப் பண்ணி அந்த சாங் பண்ணியிருப்பாப்புல நம்ம தலைவன். அந்த சாங்லாம் கேட்கும் போது அப்படியே ராஜ போதை ஏறும், அப்படியே நாடி நரம்பெல்லாம் அப்படியே போதை ஏறி தலையெல்லாம் வெட்டிச்சு செதறி ஒரு மாதிரி ஆயிடுவோம். இப்போ இருக்கிற இந்த 2K கிட்ஸ்க்கு நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கேள்வி கேட்குறேன். இப்பெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சாங் கேட்குறீங்க, இது பண்ணுறீங்க, அதெல்லாம் உங்கள் எமோஷன் நிறையா இருக்கலாம். லவ் ஃபெயிலியருக்கு ஒரு அப்பாவுக்கு ஒரு சாங் டெடிகேட் பண்ணணும்னா, ஒரு அம்மாவுக்கு ஒரு சாங் டெடிகேட் பண்ணணும்னா, எல்லாமே எங்கள் தலைவர்கிட்ட இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் வச்சிருக்கேன் கேளு. மோட்டிவேஷன் சாங் வேணுமா, எதிர்த்து நில் இருக்கு. டேடி கிட்ட நீ வந்து அஃபெக்ஷனாக இருக்கிற மாதிரி ஒரு சாங் வேணுமா, தெய்வங்கள் எல்லாம் சாங் இருக்குது. மதர் சென்டிமெண்ட் சாங் வேணுமா, RRR இருக்குது. டாக்டர் சென்டிமெண்ட் வேணுமா, தங்க மீன்கள் சாங் இருக்குது. ஆனந்த யாழையா வச்சுக்கோ. அதே மாதிரி என்ன எமோஷனே தெரியலையா, எமோஷன் கோத்ரூன்னு சொல்லியே புதுப்பேட்டையில் ஒரு சாங் இருக்குடா வச்சுக்கோ. எல்லா எமோஷனுக்கும் எங்கள் தலைவன்ட்ட சாங் இருக்குது, எல்லாமே இருக்கு. ஆனால் கோட்டில் எதுவுமே ஒழுங்கா இல்லையே. நான் விபினா படத்தை எப்படியாவது காப்பாற்றிருந்தா. தயவு செஞ்சு எங்கள் தலைவனுக்கு ஒரு நல்ல சென்ட் ஆஃப் கொடுண்ணா, முடிச்சு விட்றாதுண்ணா. சரி ஓகே, நிறையா 2K விஜயண்ணா ஃபேன்ஸ்க்கெலாம் தெரியாது யுவனோட ஹிஸ்ட்ரி, அவனுக்கு தான் கலாய்க்கிறானுங்க. பீங் 90s கிட்ஸ் வி நோ ஹவு மச் வி லவ் யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு. நான் அன்பாப்புலர் லிஸ்ட் மட்டும்தான் இப்போ சொல்லியிருக்கேன். ஹிட் ரேஷியோலாம் எடுத்தனா அதெல்லாம் 100க்கு மேலே தாண்டி போகும். அதே மாதிரி பிஜிஎம்ஸ்லாம் எடுத்தனா கம்ப்ளீட்டாக பிளாஸ்ட் ஆகிடும் யூடியூபு. அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு எமோஷன். எதுவுமே தெரியாமல் வி ஆர் ஜஸ்ட் பிளேமிங் த கிரியேட்டர். அவருக்கு என்ன பிரச்சனையோ இல்லை என்ன ப்ரெஷரோ, மேபி சாங்கை எப்படியாவது தொலைச்சிருங்க, ஹார்ட் டிஸ்க்கு உடச்சு விட்டுருங்க. அர்ச்சனா மேடம், உங்களை தான் மழை போல நம்பி இருக்கிறேன். அவுட்புட் ஒழுங்காக வரலன்னா தயவுசெய்து ஸ்கிராப் பண்ணிருங்க மேடம் சாங்ஸ் எல்லாத்தையும். சாங்கே இல்லைனாலும் பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் டிஏஜிங்க. லியோல 20 வயசுன்னு சொன்னாப்ல லோக்கி, நம்பணும். நல்லா கேளுங்கண்ணே, நம்பணும். ஏன்னா எங்கள் தலைவனுக்கு ஏஜ் ஆல்ரெடி ரிவர்ஸ் கீரில் தான் போகுது. சரி அதெல்லாம் கூட விட்டுருவேன், என்னன்னே தாடியது. சரி கண்டென்ட்டாக எப்படியாவது காப்பாற்றிடுவேன்னு ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கோம். நோ விபி நோ, அட்டி தர்மட்டே அடிக்கிறானுங்க. ஓகே, ஃபைனலி திஸ் வீடியோ இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃபன், எமோஷன். ஒரு 90s கிட்ஸ் இப்போ இருக்கிற இந்த 2K கிட்ஸுக்கு கொடுக்குற ஒரு சின்ன டெடிகேஷன். யுவன் சங்கர் ராஜா அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிற சாங்ஸ் எல்லாமே, இப்போ நான் சஜஷன் பண்ணது, நீங்கள் இப்போ என் பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா அதெல்லாமே மோஸ்ட்லி ஒரு 10 to 20 years பேக்கில் இருக்கிற சாங்ஸ் தான். அவ்வளோ குவாலிட்டியான ஸ்டஃப், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது எல்லாமே அப்போவே எங்கள் ட்ரக் டீலர் எங்களுக்கு சப்ளை பண்ணிட்டாரு. ஸோ ஃபைனலி வி டோன்ட் நோ கோட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் எங்களால் ஒரு விஷயம் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும், ஒரு பக்கம் பிஜிஎம்ஸை வந்து எப்படியாவது எங்கள் தலைவன் வந்து வேறு லெவலில் கொண்டு வந்து கொடுத்துருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம்.
அதை காப்பாற்றுங்க. இந்த வீடியோ வந்து ஏஜிஎஸ் அர்ச்சனா மேம் பார்க்கும் வரை ஷேர் செய்ய வேண்டும். அண்ட் பிகாஸ் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ லாட் ஆஃப் மணி இன்வால்வ் ஆன ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவுட்புட் வந்து ஒரு சாங் ரிலீஸ் பண்ணி அதுக்கு அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதை அவங்க வந்து கன்சிடர் பண்ணணும். இல்லைன்னா தியேட்டரே சைலன்ஸில் இருந்துச்சுன்னா அது ஒரு பயங்கர மிஸ். மேபி ஃபேண்டம் நாங்கள் எங்களை மாதிரி அனில்ஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த படத்தை வந்து ஒரு வாரம் எப்படியாவது தியேட்டருக்குள்ள வச்சு ஓட்டிடுவோம். அதுக்கடுத்து படம் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் பிடிச்சா மட்டும்தான் வரும். ஜென்ரல் ஃபேன்ஸே இப்போ மீன்ஸை போட்டு எங்களை செய்கிறாங்க. அதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ்லாம் தயவு செய்து கொடுக்காதீங்க. நான் ஒரு 5 to 6 seconds தான் யூஸ் பண்ணியிருப்பேன். பெரிய மனஸ் பண்ணி விட்டுருங்க. பிகாஸ் எங்கள் ட்ரக் டீலரோட ஒரு பெருமையை வந்து நான் சொல்லணும். நான் நெகட்டிவும் சொல்லியிருக்கேன் அது இப்போ. ஆனால் அவரோட பாசிட்டிவ் கிட்டத்தட்ட ஒரு 25 years லெகசின்னு ஒன்று இருக்குது. அது தெரியாமல் கலாய்க்காதீங்க. திஸ் வீடியோ டைரக்டட் பை ட்ரக் அடிக்ட். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் கமெண்ட் ஷேர் எல்லாமே பண்ணுங்கள். ஸோ பை 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 பை.